சரியான ஜோடி ராமச்சி. டேய், சிகரெட் கம்பெனில மேடு ஃபார் ஈச் அதர்னு ஒரு போட்டி வைக்கிறாங்கல்ல, அதுல நம்ம முருகனும் தேவிகம் கலந்துக்கிட்டா நிச்சயமா அவங்களுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். டேய் முண்டா, அதுல கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். இருக்கட்டும் மேடா, முருகன் தேவியை கல்யாணம் பண்ணிட்டு போட்டியில கலந்துக்கிட்டுமே. டேய், சகுந்தலை வேஷத்துல நடிச்ச தேவகிய தூரத்துல இருந்து பார்த்த எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏண்டா டே, கிட்ட நெருங்கி நடிச்சியே, உனக்கு எப்படிடா இருந்தது? டேய், இதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறிய, ஒரே கிளிகிழிப்பா தானே இருந்திருக்கும். டேய், முன் அனுபவம் இல்லனா இந்த மாதிரி காதல் சீன்ல எல்லாம் நடிக்க முடியாதுடா. அப்போ முருகன் யாரையாவது காதலிக்கிறான்னு சொல்றியா? டேய், வேற யாரும் இல்லடா, தேவிகத்தான் காதலிக்கிறான். இல்லாட்டி பையன் இவ்வளவு கிளுகிழுப்பா நடிச்சிருப்பானா? கிளுகிழுப்புன்னு சொன்னதும் கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், கிசுகிசு இல்லடா, எல்லாமே உண்மைதான். இவன் தேவகியோட பழகுறது, பேசுறது, அவளை சீன்றது, காதல் தாண்டா. நமக்கு தாண்டா இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. பெரியாள்டா இவன். டேய் மச்சி, இவ்வளவு நாளும் நீ தேவிக காதலிக்காம இருந்தீன்னா நீ ஒரு முட்டாள். இவ்வளவு ஆன பிறகு நீ தேவிக காதலிக்கல, நீ முழு முட்டாள்டா. நான் மட்டுமா? என்ன அதிசயமா கோயில் பக்கம் வந்திருக்க? அதுவும் அம்மன் கோயிலுக்கு? என் பின்னாலே வேற சுத்தி சுத்தி வர. அடிக்கடி அசடு மாதிரி சிரிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. ஒன்னு சொல்ல போறேன், கோவிச்சுக்க மாட்டிய? பரவாயில்ல சொல்லு. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. பாரதிக்கு பின்னால தேசிய எழுச்சி பாடல்களை எழுதின தமிழ் கவிஞர் யார்? ராம்ஜி, நீ சொல்லு. பாரதிதாசன். பாரதிதாசன் புரட்சி கவிஞர். நான் கேட்டது தேசிய எழுச்சி பாடல்களை எழுதுனது யாருன்னு. உட்கார். செல்வி, நீ சொல்லு. தெரியாது சார். உனக்கு எப்பதாம்மா தெரிய போகுது? உட்கார். முருகா, நீ சொல்லு. முருகா, உன்னதான் கேக்குறேன். ஏன் கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்திருக்க? உடம்பு சரியில்லையா? பதில் சொல்ல மாட்டியா? ஓஹோ, உங்களுக்கு எப்ப பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்ப கிளாஸ் ரூம்குள்ள வாங்க. இப்ப போ வெளியே. போட வெளியே. தேவகி, நீ சொல்லு. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. குட். உட்கார்மா. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவரு என்னுடைய மரியாதைக்குரிய சுந்தரவாத்தியார்னு சொன்னாங்க. அவரை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது கொள்ளந்தெருவுல ஊசி வைக்கிற மாதிரி ஆயிடும். சுருக்கமா சொல்ல போனா
அவரு தொட்டது எதுவுமே சோட போனதில்ல. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் இந்த விழாவுக்கு வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு போன் மெசேஜ் வந்தது. நம்முடைய சுந்தரவாத்தியாருக்கு தேசிய அளவுல தேசிய நல்லாசிரியர் விருது அவருக்கு கிடைச்சது. உங்க எல்லாருடைய சார்பிலையும் சுந்தரவாத்தியார மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறேன். சுந்தரம் என்னுடைய நீண்ட நாளே நண்பன். அவனுக்கு இந்த பட்டம் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட்டத்தால பலருக்கு பெருமை, ஆனா சுந்தரத்தால பட்டத்துக்கே பெருமை. அவன் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். நான் என்ன பேசுறது? உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும்.
தேவகி 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 சாரி, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தொட்டு தூக்கணும். மறுபடியும் நான் அரைஞ்சிடாத. என்ன நீங்கெல்லாம் உட்காருங்க உட்காருங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் இங்க கூட்டமா வர்றது வழக்கம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் தான் வாத்தியாரியா, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. பேப்பர்ல பாத்திருப்பீங்களே? படிச்சேன். அதனால நமக்கு என்னப்பா, ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஐயா, இந்த தடவை நாங்க ஓட்டு மட்டும் போட போறது இல்ல, எங்க சார்பா யாராவது ஒருத்தரை எலெக்ஷன்லயும் நிறுத்தி வைக்க போறோம். யார நிறுத்த போறீங்க? உங்களை தாங்கயா. என்னையா இத பாருங்க, நான் வாத்தியாரா இருக்கணும் தான் விரும்புறேன், வாத்தியாரா சாகணும் தான் ஆசைப்படுறேன். வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டா கூட திண்ணையில 10 பசங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு ஏன் இந்த பதவி இதெல்லாம்? இப்படி ஒரேடியா முடியாதுட்டா எப்படிங்க? ஐயா, இந்த தடவை நம்ம தொகுதிக்கு தலைவர் தேர்தல்ல தர்மலிங்கம் நிக்க போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவிய அவர் கையில கட்டி இருக்கிற வாட்ச், கழுத்துல போட்டிருக்க செயின் மாதிரி அலங்கார பொருளா தான் நினைப்பாரு. அவரால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல. அதனால நிச்சயமா அவர் தலைவரா வரக்கூடாது. அவரை எழுத்து நின்னு தோக்கடிக்க உங்களால தங்க முடியும். தர்மலிங்கத்தை தோக்கடிக்கணும், வேற ஒரு நல்ல மனுஷனை தலைவனா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதானே உங்க ஆசை? ஆமாங்க. அதுக்கு நான் எதுக்கு? வேற ஒரு ஆளை நிறுத்துவோம். வேற யாருங்க இருக்காங்க? ஏன் இல்ல, நம்ம சேகர் இருக்கான், அவனை நிறுத்துவோம். என்னங்க நானா? ஆமா, இத பாருங்க, சேகர் இளைஞன், படிச்சவன், மில் தொழிலாளிகளுக்காக சங்கம் வச்சு பாடுபடுறான். இவனை நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதி முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுவான். ஐயா, இந்த சங்க வேலையை எனக்கு சரியா இருக்குங்க. அதோட தலைவர் பொறுப்பெல்லாம் என்னால சுமக்க முடியாதுங்க. அனுமாரோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன் சக்தி உனக்கே தெரியல. ஐயா, அது வந்து நான் சும்மா இரு. அடுத்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் நீதான். என்ன சொல்றீங்க? தலைவர் தலைவர் தலைவர்